அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டைக்கு ரொக்கப்பணம் வழங்குவது குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் முன்னுரிமை மற்றும் முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி, கோதுமை, சர்க்கரை மற்றும் சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் தூரம் பருப்பு மற்றும் பாமாயில் ஆகியவை அனைத்து ரேஷன் கடைகள் மூலமாகவும் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தமிழக மக்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் கார்டுகள் மூலம் இலவசமாகும் மலிவு விலையில் உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. தமிழ்நாட்டை பொறுத்தவரை முன்னுரிமையற்ற குடும்ப அட்டை, முன்னுரிமை குடும்ப அட்டை, சர்க்கரை விருப்ப அட்டை, அந்தியோதய அன்ன யோஜனா மற்றும் பொருளில்லா அட்டை என 5 வகையான ரேஷன் அட்டைகள் செயலில் உள்ளன. குடும்பங்களின் பொருளாதார நிலையை பொறுத்துதான் அட்டை வகை தீர்மானிக்கப்படுகிறது. சமீப காலங்களில் ரேஷன் கார்டுகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருகின்றன. இது வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கிறது மற்றும் தவறான பயன்பாட்டை தடுக்க உதவுகிறது. இந்த நிலையில் இந்த பொது விநியோக திட்டத்தில் மத்திய அரசு மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வர உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. அதாவது ரேஷன் கடைகளின் மூலம் பொதுமக்களுக்கு அரிசி, கோதுமை, சர்க்கரை போன்ற உணவுப் பொருட்களை வழங்குவதற்கு பதிலாக அதற்கான பணத்தை நேரடியாக பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் செலுத்தும் திட்டத்தை கொண்டு வர உள்ளது. இந்த திட்டம் அமலுக்கு வரும் பட்சத்தில் இனி வரும் காலங்களில் பயனாளிகள் ரேஷன் கடைகளில் பொருட்களை வாங்காமல் அதற்கு பதிலாக அரசு தரும் பணத்தை பெற்றுக் கொள்ள முடியும். ரேஷன் கடைகளில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாகவும், போலியான ரேஷன் கார்டுகள் மூலம் பலர் பயனடைந்து வருவதாகவும், ஏழை எளிய மக்களுக்கு ரேஷன் பொருட்கள் கிடைக்காமல் இருப்பதாக புகார்கள் எழுந்துள்ளன. இது போன்ற மோசடிகளை தடுக்கவும், உண்மையான இலவசம் தேவைப்படும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி சென்று சேருவதை உறுதி செய்யவும் இ-ரூபி என்ற புதிய டிஜிட்டல் முறையை மத்திய அரசு கொண்டு வர உள்ளது. இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் ஒவ்வொரு பயனாளிகளின் மொபைல் எண்ணிற்கும் ஒரு மாதத்திற்கு 1000 முதல் 2500 ரூபாய் வரை டிஜிட்டல் வவுச்சர் அல்லது டோக்கன்கள் வழங்கப்படும் என்றும், அதன் மதிப்பு ஒரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பொறுத்து மாறுபடும் என்றும் கூறப்படுகிறது. இந்த தொகையை கொண்டு பயனாளிகள் ரேஷன் கடைகளிலும் அல்லது வெளி சந்தைகளிலும் பொருட்களை வாங்கிக் கொள்ள முடியும். அதே சமயம் ரேஷன் கடையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள் வேண்டாம் என நினைக்கும் பயனாளிகள் அந்த வவுச்சரை பணமாக மாற்றி அவர்களது வங்கி கணக்குகளில் வரவு வைத்துக் கொள்ளலாம். இந்த ஆண்டுக்குள் இந்தியா முழுவதும் இந்த திட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நன்றி, வணக்கம்.